எப்பா வயலில் இன்னைக்கு என்ன வேலை? சரி, வீடும் தொலைவில் இருக்குது, வயரும் பசியாட்டு இருக்கு. சரி, அக்கா வீட்டில் போய் ஒன்று தண்ணி ஏதாவது கேட்டு பார்ப்போம். அக்கா அக்கா கொஞ்சம் தண்ணி தாங்கக்கா. யார் இந்த நேரத்தில்? மணி 2 ஆயிருக்கு. ஓ தம்பியா, என்னப்பா காலையில் 5 மணிக்கே வயலுக்கு போன, இவ்வளோ நேரம் வேலையா உனக்கு? காலையில் 5 மணிக்கு வந்தேன் அக்கா. காலையில் உள்ள காப்பி கொண்டு வந்துட்டேன். மத்தியானம் வீட்டில் போய் சாப்பிடலான்னு நினச்சாக்கா, இன்னும் ஒரு கொஞ்சம் வேலை தான் இருக்குது. ஒரு அரை மணிக்கு இருக்க வேலை தான் இருக்குது. கொண்டு வந்த தண்ணி தீந்து போட்டு, அதான் தண்ணிக்காக வந்தாக்கா. கொஞ்சம் தண்ணி எடுங்கக்கா. பாத்தியா தம்பி, இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே வேலை தான், நேரம் வேற ஆயிட்டு. சரிப்பா, நீ வந்ததே வந்தாச்சு, நான் தண்ணி தாரேன். பாட்டில் தண்ணி எடுத்து தாரேன். நீ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடறேன். வேண்டாக்கா, நான் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வீட்டில் போய் சாப்பிடலாம் அக்கா. கொஞ்சம் இங்கே சாப்பிட்டு போ, மிச்சத்தை வீட்டில் போய் 2வது சாப்பிடு. சரியா? சரி அக்கா, கட்டாயப்படுத்துறீங்க. சரி, கொஞ்சம் எடுங்க. என்னப்பா இது, சாப்பிட்டு பாரு. இந்த சாப்பாடு, இந்த கிரேவி எல்லாம் எடுத்து சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. இன்னைக்கு என்ன விசேஷம் அக்கா? பிரியாணி எல்லாம் செய்து வச்சிருக்கீங்க? ஒரு விசேஷமும் இல்லை தம்பி. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் விவசாயி ஒரு பொண்ணு காளான் வளர்க்குறா. திடீர்னு அவளை சந்திக்கிறதுக்குள்ள ஒரு டைம் கிடைச்சு அவளை போய் சந்திக்க போகும்போது அறுவடை பண்ணிட்டு இருந்தா காளான. சரி, அதுல 2 பாக்கெட் நானும் எனக்கும் தான் சொல்லி பைசா கொடுத்து வாங்கிட்டு வந்தப்பா. பிள்ளைங்க வேற இதை பார்த்த உடனே பிரியாணி வச்சுட்டான்னு கேட்டாங்க. அதனால இன்னைக்கு பிரியாணி வச்சுட்டேன். அதுதான் இன்னைக்கு விசேஷம். அப்போ காளான் பிரியாணின்னு சொல்லுங்க. ஆமாப்பா, நீனும் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. நான் இதுவரை சாப்பிட்டது இல்ல அக்கா, நல்ல டேஸ்டா தான் அக்கா இருக்கு. சரி தம்பி, கொஞ்சம் கூட என்ன வச்சு தாரேன், சாப்பிடு பாரு. சரி அக்கா, இப்ப நீங்க கூட சொன்னீங்க ஒரு விவசாயி காளான் வளர்க்குறாங்கன்னு. அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு நீங்க பிரியாணி செய்து வச்சீங்க. ஆனா பிரியாணி நல்ல டேஸ்டா தான் அக்கா இருக்கு. சரி, அந்த காளான் எந்த விவசாயிட்ட இருந்து வாங்கினேன்னு சொல்லலையாக்கா? இது ஒரு பெண் விவசாயி தாப்பா. அவங்க விவசாயத்துறையில சில பல பயிற்சிகள் எடுத்துட்டு காளான் வளர்ப்ப தொடங்கி இருக்கா. ராஜாக்கமங்கலத்தை சேர்ந்த சி வினோதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு தான்ப்பா. இன்னும் விஷயம் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில அவ பேசுறா. அத முதல்ல கேளு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உனக்கும் கொஞ்சம் காளான் நான் வாங்கி தரேன். சரியா? வணக்கம். வணக்கம் மேம். காளான் வளர்ப்பு நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு பண்றீங்களா? எங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்க. காளான் கேவிகேல ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்புறம் திருநெல்வேலியில ட்ரைனிங் எடுத்தேன், கோயம்புத்தூர் ட்ரைனிங் எடுத்தேன். இப்போ நான் மிஷின் லெவல்ல அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னீங்க. அது எப்படி மிஷின், என்ன மாதிரியான மிஷின்லாம் அதுக்கு இருக்கு? அதுக்கு தனியா ட்ரைனிங் ஏதாவது எடுத்து தான் பண்றீங்களா எப்படி? மிஷின் ஆல்ரெடி வர ஒருத்தங்க கிட்ட இருந்து மிஷின் நாங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இது என்னன்னா கையால பண்ணும்போது நிறைய கண்டாமினேஷன் ஆகுது பெட் எல்லாம். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக வேண்டிதான் மிஷின் மூலமா பெட் போடலாம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்கோம். மிஷின் மூலமா பெட் போடும்போது ஒரு பெட் கூட எங்களுக்கு கண்டாமினேஷன் ஆகுறது இல்ல. ஸோ அதனால நல்ல லாபமும் இருக்கு எங்களுக்கு. இப்போ நீங்க மிஷின் மூலமா போடுறேன்னு சொன்னீங்க. அந்த மிஷினுக்கு ரொம்ப ரேட்டா அது நீங்க தனியா உங்களுக்கு மட்டும் வாங்கியிருக்கீங்களா, இல்லைன்னா அது வாடகைக்கு எடுத்து அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்களா எப்படி? இல்ல மேம், அது சொந்தமா தான் வாங்கியிருக்கோம். 2 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். மிஷின் மூலமா பெட் போடும்போது நமக்கு நிறைய பெட்ஸ் போடலாம். ஒரு 2000 பெட் வரைக்கும் போடலாம். நாங்க இப்போ ஒரு 500 பெட் 1000 பெட் வரைக்கும் போடுவோம். போடும்போது நிறைய ஈல்டு இருக்கும். ஸோ லாபம் தான் வரும் எங்களுக்கு, நஷ்டம் வராது. கையால மேனுவலா நம்ம போடும்போது எப்படின்னா ஒரு 100 பெட்டுக்கு உள்ளதான் போட முடியும். அப்போ அதுக்குள்ள ஈல்டு தான் நமக்கு கிடைக்கும், லாபம் கிடைக்கும். இது மிஷின் மூலமா போடும்போது நிறைய லாபம் இருக்கும் எங்களுக்கு. பெரிய அளவுல பண்றீங்களா, சின்ன அளவுல பண்ணிட்டு இருக்கீங்களா எப்படி? இடம் மட்டும் தான் வாடகைக்கு எடுத்திருக்கோம். செட் எல்லாமே நாங்களே போட்டு பெரிய லெவல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு காளான் பெட் போடுவீங்க? ஒரு நாளைக்கு 40 to 50 கிலோ வரைக்கும் சீடு வாங்கி பெட்டு போடுறோம். போடும்போது எங்களுக்கு ஒரு 500 பெட் வரைக்கும் நாங்க போடுறோம் மேம். இப்போ 500 பெட்டு போடுறீங்க. எவ்வளவு நாளைக்கு பிறகு நீங்க அறுவடை பண்ணுவீங்க? இது மஷ்ரூம் 2 வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்னு ஆயிஸ்டர்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு மில்கி சொல்லுவாங்க. மில்கி நமக்கு ஒரு 15 நாள்லயே ஈல்டு கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஒரு 20 நாளைக்குள்ளாடி ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிருவோம். மில்கி மஷ்ரூம் ஒரு 30 நாள் வரைக்கும் ஆகும். 30 நாளைக்குள்ளாடி நீங்க அறுவடை எடுத்துருவீங்க. அதை எடுத்து விற்பனைக்கு எங்க அனுப்புவீங்க? விற்பனைக்கு பக்கத்துலயே வாங்கிடுவாங்க. அப்புறமா ஹோல்சேல்ஸ் இருக்கு. நாங்க பஸ்ல போட்டு விடுவோம், இல்லைன்னா கொண்டு கொடுப்போம். அந்த மாதிரி ஹோல்சேல்ஸ் தான் நிறைய வச்சிருக்கோம். மொத்தமா வாங்கிடுவாங்க. மொத்தமா வாங்கிடுவாங்க. சரி, இப்போ இதுக்கு சீட்ஸ் எல்லாம் எங்க வாங்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. சீட்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர்ல தான் வாங்கிட்டு இருக்கோம். ஒருத்தங்க கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா சீட்ல நிறைய கண்டாமினேஷன் ஆகுது. ஸோ ரேட்டு கூடினாலும் நல்ல சீடா, குவாலிட்டியான சீடா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரெகுலரா அவங்க தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சீட் நல்லா இருக்கு. அந்த பெட் எப்படி போடுறீங்க? ஒரு பெட் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகும், அதை பற்றி சொல்லுங்க. மேம், சீடு வாங்கின உடனே நாங்க ரூம் டெம்பரேச்சர்ல தான் வைப்போம். ஏன்னா நம்ம சும்மா சாதா இடத்துல வச்சோம்னா அது கண்டாமினேஷன் ஆயிரும். சீடையும் நாங்க ஹீட்டு ஹியூமிடிட்டி கொடுத்து தான் வைக்கிறோம். அப்பதான் சீடு ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். சீடு 1 month வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். பட் என்னன்னா நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கணும்னா நம்ம அந்த ரூம் டெம்பரேச்சர்னா கரெக்டான ஹீட்டு ஹியூமிடிட்டியில தான் நாங்க வச்சிட்டு இருக்கோம். ஒரு பெட் நீங்க போடும்போது என்னென்ன விஷயங்களை அந்த காளான் வளர்ப்புல நீங்க கையாளுறீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் வந்து வைக்கோல் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு ஒரு 4 hours வந்து வாட்டரில் டிப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அதை எடுத்து காய வச்சுட்டு அப்புறமா திரும்ப அதை வந்து கெமிக்கல் மெத்தடில் பண்ணுறோம். கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு 16 மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா அதை எடுத்து ஒரு 75% ஈரோ இருக்கிற அளவுக்கு நாங்கள் அந்த வைக்கோலை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இந்த பாலிதீன் பேப்பர் இருக்குல்ல அந்த பேப்பர் எடுத்துட்டு அதுக்குள்ளாடி ஃபர்ஸ்ட் சீடு அப்புறமா இந்த வைக்கோல் வந்து சும்மாடு மாதிரி ஒரு பில்லோ கவர் மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல அந்த மாதிரி பெட் போட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு வந்து 4 பக்கமும் ஹோல் போட்டுப்போம். மேலே கீழே சைட்ல எல்லாம் ஹோல் போட்டுட்டு அப்புறமா அதை வந்து ஒரு ரூம்ல டார்க் ரூம்னே சொல்ல முடியாது, அது வந்து ஹீட் ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ற மாதிரி ஒரு ரூம் அது செட் பண்ணிக்கணும். அது வந்து ஹீட் வந்து ஒரு 26ல இருந்து ஒரு 35க்குள்ள இருக்கிற மாதிரியும் ஹியூமிடிட்டி வந்து ஒரு 85க்கு மேல இருக்கிற மாதிரியும் ஒரு ரூம் செட் பண்ணி அந்த ரூம்குள்ள நாங்க கொண்டு வச்சுட்டு அதுல ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா தண்ணி ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிப்போம். தண்ணி ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சோன்னா பட்ஸ் வந்துடும். வந்து ஒரு 20 நாளைக்குள்ள நமக்கு அறுவடை கிடைச்சிரும் மேம். இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு நாளைக்கு வந்து நான் 500 பெட்டு கிட்ட போடுறேன்னு சொன்னீங்க. இப்போ ஒரே மாதிரி தான் நீங்க பெட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்க. அறுவடை பண்றதும் ஒரே நாள் தான் பண்ணுவீங்களா? ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் அறுவடை டெய்லி அறுவடை பண்ற மாதிரி எடுப்பீங்களா? எப்படி? இது டெய்லி அறுவடை பண்ணுவோம் மேம். இப்போ நான் ஒரு நாளைக்கு 200 பெட் வைக்கிறோம்னா அடுத்த நாள் 200 பெட் வைப்போம். ஒரு 7 டேஸ் இருக்குன்னா ஒரு 6 டேஸ் நாங்க வைப்போம். அப்புறம் எங்களுக்கு டெய்லி ரெகுலரா ஈல்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து மிஷின் மூலமா பண்ணும்போது அதுக்குன்னு சில ப்ராசஸிங் வந்து வித்தியாசப்படுமோ? மேனுவலுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? மேனுவல் பண்ணும்போது நாங்கள் கெமிக்கல் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். மிஷின் மூலமாக பெட் போட்டும் போகும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஸ்டெர்லைட் பண்ணுறது வந்து நீராவியில் ஸ்டெர்லைட் பண்ணுவோம். அப்போ வந்து அது கெமிக்கல்ஸ் மெத்தட் வராது, ஆர்கானிக்கில் வரும், ஒரிஜினல் ஆர்கானிக்கில் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோம்னா அந்த வைக்கோல் கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து தண்ணியில் டிப் பண்ணி வைக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. அப்புறம் என்னென்னா அதை எடுத்து நம்ம பாய்லர் கனெக்ட் பண்ணி வரக்கூடிய இடத்துல நம்ம போட்டால் போதும். அதுவே குக் பண்ணி ஒரு 75% ஈரோ இருக்கிற மாதிரி அதுவே பெட் போடுற மிஷினுக்கு கொண்டு போயிடும். கொண்டு போய் நான் லேயர்ஸ் மட்டும் நாங்கள் மிஷினில் செட் பண்ணி வைப்போம். இந்த லேயர்ஸ் இத்தனை லேயர்ஸ் சீடு வைக்கோல் அப்படி சொல்லிட்டு செட் பண்ணி வைப்போம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக பெட் போட்டு வெளில கொண்டு வந்து கெட்டியும் கொடுத்துரும். நம்ம வந்து ஹோல் மட்டும் தான் கை வச்சு போடணும். அப்போ எந்த ஒரு கண்டாமினேஷனும் ஆகாது. இப்போ மேனுவலாக போடும்போது நம்ம தான் கையால் எல்லாமே பண்ணணும். பண்ணும்போது நிறைய பெட்ஸ் வந்து கண்டாமினேஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் மிஷின் மூலமாக பெட் போடும்போது கண்டாமினேஷன் ஆகுறது இல்லை. எங்களுக்கு ஒரு பெட்டு கூட கண்டாமினேஷன் ஆகுறது இல்லை. கையால் போட்டுட்டு இருக்கும் போது நாங்கள் மட்டும்தான் எங்கள் பெட்டை நாங்களே ஈல்டு எடுத்து இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா மிஷின் மூலமா பெட் போடுறதுனால க்ரோ பேக்கும் நாங்க சேல் பண்றோம். வெளியில மேனுவலா பண்ண முடியாது, எங்களுக்கு பெட்டு சேல் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நாங்க பெட்டு மட்டுமே சேல் பண்றோம். மேனுவல்ல பண்ணும்போது அந்த பெட் வந்து தனியா நம்ம தான் பண்ணணுமா? அது வந்து மிஷின்ல பண்ணும்போது அதுவே பெட் போட்டு தந்துருமா? எப்படி? ஆமாம்மா, மிஷின் வந்து அதுவே பெட்டு போட்டு கொடுத்துரும். நம்ம மேனுவலாக பண்ணும்போது நம்ம தான் இந்த வைக்கோல் கட் பண்ணி கெமிக்கலில் வச்சு ப்ராசஸ் எல்லாமே நம்ம தான் பண்ணணும். பட் இது அப்படி இல்லை. நம்ம வைக்கோல் மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும். அதுவே ஸ்டெர்லைட் பண்ணி அதுவே பெட் போட்டு அதுவே நமக்கு கொடுத்துரும். ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். ஆனால் இது மேனுவலாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம், கெமிக்கல்ஸ் மெத்தடில் வரும். இது வந்து கெமிக்கல் கிடையாது, மிஷினில் பண்ணுறது. இப்போ கண்டாமினேஷன்னா நம்ம மேனுவலா பண்ணும்போது சில விதமான நோய் தாக்குதல் நம்ம கையில் உள்ள இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நமக்கு மிஷின்ல பண்ணும்போது அந்த மாதிரி எந்த கண்டாமினேஷனுமே உங்களுக்கு வரலையே? எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் பலன் கிடைச்சிருக்கா? எப்படி? ஆமாம் மேம், ஒரு பெட்டு கூட எங்களுக்கு கண்டாமினேஷன் ஆகுறது இல்லை. நம்ம வந்து கை வச்சு யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு கண்டாமினேஷன் ஆகும். பட் இது வந்து மிஷின் தான் போடுது. ஒரு பெட் கூட எங்களுக்கு இது வரைக்கும் கண்டாமினேஷன் ஆனதில்லை. மேனுவலாக நம்ம போடும்போது ஒரு 10 பெட்டு போட்டோம்னா ஒரு 4 பெட்டாவது கண்டாமினேஷன் ஆயிரும் எங்களுக்கு. இதில் நல்ல ஈல்டும் வரும். அந்த அளவுக்கு மேனுவலா போடுறதுல ஈல்டு வராது. மிஷின் மூலமா பெட் போடுறதுல நல்ல ஈல்டு கிடைக்குது. மேனுவலா பண்றதை விட மிஷின் பண்றது தான் ரொம்ப ஈஸி, நமக்கு வந்து வேஸ்டேஜ் வராதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து மிஷினுக்கு வந்து விலை வந்து அதிகமா, எல்லாரும் மிஷின் வச்சு பண்ணலாமா? எப்படி? மிஷின் வச்சு எல்லாரும் பண்ணலான்னா நாங்க வந்து கொஞ்சம் லோன் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். 2 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நல்லா பாதி பாதி ஷேர் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5 to 6 lakhs வரைக்கும் ஆகும் மேம் இது பண்றது. அவ்வளோ ஆகும்? ஆமா, அவ்வளோ ஆகும். அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஃபுல்லாவுமே செட்டுக்குள்ளடி ஹீட் ஹியூமிடிட்டி எல்லாம் கொடுத்து எல்லாமே ஆட்டோமேஷன்ல செட் பண்ணி வச்சிருக்கோம். இதுவுமே இப்ப மழை அடிச்ச வரைக்கும் நமக்கு வந்து ஹீட் ஹியூமிடிட்டி எல்லாமே கரெக்டா உள்ள கிடைச்சிரும். நம்ம மழை அடிக்கிறது அதே சேம் ஹியூமிடிட்டி கிடைச்சிரும். ஆமா, ஹியூமிடிட்டி ஹீட் எல்லாமே கரெக்டா கிடைச்சிரும். எல்லாமே வந்து சென்சார் பண்ணி போட்டு சென்சார்ல இருந்து இது பண்ற மாதிரி பண்ணிருக்கோம் மேம். அதனால உங்களுக்கு வந்து மிஷின் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா மேம். ஆனா வந்து அது காஸ்ட் கூடுதல். பெரிய லெவல்ல பண்ணும்போது நம்ம மிஷின் வச்சு பண்ணா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பெரிய லெவல்ல பண்ணும்போது நம்ம மிஷின் வச்சு பண்ணோம்னா நல்ல லாபம் இருக்கும். அப்படி முடியல அப்படின்னா எங்களை
மாதிரி மிஷின் வச்சிருக்கவங்க கிட்ட பெட்டு வாங்கி அவங்க போட்டு ஈல்டு எடுத்துக்கலாம். நீங்க பெட்டாட்டே போட்டே கொடுத்துருவீங்க. ஒரு பெட்டுக்கு வந்து மிஷின்ல நீங்க பண்ணி ஒரு பெட்டு போட்டு கொடுக்கும்போது எவ்வளவு ரூபாய் ஆகுது மேம்? நாங்க சேல் பண்றது வந்து ஒரு பெட்டு 110 ரூபாய்க்கு சேல் பண்றோம். அப்ப எங்களுக்கு செலவாகிறது வந்து ஒரு 70 to 75 ரூபாய்க்கு உள்ளாட்டி செலவாகும். 110 ரூபாய்க்கு சேல் பண்ணுவோம். இப்போ ஒரு பெட்ல வந்து 1 கிலோ இல்ல ஒரு 1.5 கிலோ வரைக்கும் ஈல்டு கிடைக்கும் மேம். குறைஞ்சு பார்த்தா 1 கிலோவாவது ஈல்டு கிடைக்கும். 1 கிலோ வந்து இப்போ நம்ம ரேட்டை பார்க்கும் போது 350 ரூபாய் ஆகும். அப்போ 110 ரூபாய்க்கு அவங்களுக்கு வாங்கினாலும் லாபம் தான் இருக்கும், நஷ்டம் வராது. இப்போ அதுல வந்து நீங்க பெட் போட்டு கொடுப்பேன்னு சொன்னீங்களா, அந்த பெட்டுக்குள்ளே சீடு எல்லாமே வச்சு கவர் பண்ணி அப்படியே மொத்தமாவே கொடுத்துருவீங்களா எப்படி? ஆமா மேம், எல்லாமே எந்த ஒரு ப்ராசஸ்மே அவங்களுக்கு கிடையாது. எல்லாமே வைக்கோல் முதல் கெமிக்கல் எல்லாமே எங்களோட இதுதான். எல்லாமே நீங்க போட்டு கொடுத்துருவீங்க. ஆமா, அவங்க கொண்டு வந்து அதை வந்து அவங்க ரூம் டெம்பரேச்சர்ல வச்சா மட்டும் போதும். நாங்க பெட் போட்டு வச்சிருப்போம், அவங்க காசு கொடுத்து எடுத்துட்டு போய் அவங்க ரூம்ல வச்சா மட்டும் போதும். அதெல்லாம் இல்லாம நாங்களே வந்து போய் பாத்துக்கிறோம் எப்படி இருக்கு, நம்ம கொடுத்த பெட் எல்லாம் கண்டாமினேஷன் ஏதாவது ஆயிருக்கா, என்ன ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதா அப்படிங்கறத நாங்களும் போய் விசிட் பண்ணுவோம். பார்த்துட்டு ஏதாச்சும் குறை இருந்துச்சுனாலும் அதை பண்ணி கொடுப்போம். சரி, இப்போ நீங்க வந்து பெட் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, இந்த பெட் வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆகுதா? அந்த மிஷின் மூலமா நீங்க பெட் போட்டு கொடுக்கறதுனால நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வாங்குறாங்களா? வாங்கிட்டு அவங்க வந்து ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? வாங்கிட்டு போயிருக்காங்க மேம், நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. சம்டைம்ஸ்ல வாங்கிட்டு போறவங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாங்க வந்து ஹீட் ஹியூமிடிட்டி எல்லாமே வந்து ஆட்டோமேஷன்ல போட்டிருக்கனால எங்களுக்கு நாங்க ஒரு ப்ராப்ளமும் வராது. அவங்க வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வைப்பாங்க. அப்போ டெம்பரேச்சர் ஏறி இறங்கும் போகும்போது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்குள்ள சொல்யூஷன் நாங்க சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுத்து ஓகே இப்போ நல்லா வருது எல்லாரும். நாங்களே போய் விசிட் பண்ணுவோம் மேம், எப்படி இருக்கு, பூக்குதா, என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, ரூம் டெம்பரேச்சர்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நாங்க பார்த்து எல்லாமே பண்ணி கொடுப்போம். இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு வேலை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ வந்து காளான் வளர்ப்பை வந்து ஒரு முழு நேர தொழிலா எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு அதிக லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? ஃபுல் டைம் வந்து மிஷின் மூலமா பண்ணா நல்ல லாபம் இருக்கும். இப்போ மேனுவலா பண்ணும் போகும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். பார்ட் டைம் ஜாப் மாதிரி வேணா பண்ணிக்கலாம் மேம். வேற ஜாபையும் பார்த்துட்டு இதுவும் பார்த்துக்கலாம். லேடிஸ்க்கெல்லாம் இதுவே போதும், லேடிஸ்க்கு போதும் மேம். ஜென்ஸ்க்கு வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி வேணா பண்ணிக்கலாம் மேம். லேடிஸ்க்கு வந்து இது ஃபுல் டைம் பண்ணிக்கலாம். தேவைகள் அதிகமா இருக்கா எப்படி? தேவைகள் அதிகமா தான் மேம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்றது, மஷ்ரூம் வந்து நிறைய பேருக்கு என்னங்கிறது தெரியலன்னா பட்டன் மஷ்ரூமை பத்தி தெரியுது. இந்த மில்கி ஆயிஸ்டர் அப்படிங்கிற மஷ்ரூம் பத்தி அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய பேருக்கு. இப்போ என்னன்னா நிறைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறாங்க, நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து சேல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவங்களுக்கு சொல்லி அதை கொடுத்து அதுக்கு சேல் பண்றதுக்கு. இப்போ என்னன்னா எங்களுக்கு வந்து கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு சேல் அதிகமாவே இருக்கு மேம் எங்களுக்கு. இப்போ நம்ம காளான் வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் நான்வெஜ் எடுக்காதவங்க வந்து அந்த முட்டைக்கு ஈக்குவலான கண்டென்ட் வந்து நமக்கு காளான்ல இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ காளான் வந்து ஒரு வெஜிடேரியன்ல தான் வருது. அது வந்து ஒரு உயிருள்ள பொருளாக நம்ம பாக்குறோம். என்னன்னா 2 நாளைக்கு மேல அதை ஃப்ரிட்ஜ்லயே வச்சு எதுலையுமே யூஸ் பண்ண முடியாது, ஃபங்கஸ் ஆயிரும். இப்படி எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த காளான் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லுங்க. புரோட்டீன் அதிகமா இருக்கு, விட்டமின்ஸ் நிறைய இருக்கு, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு மேம் அதுல. இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து இந்த காளான் வளர்ப்பு வந்து நிறைய பேர் எடுத்து பண்றாங்க. இதுக்கான பயிற்சிகள்லாம் நம்ம எங்க எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. இது நம்ம கேவிகேல எடுத்துக்கலாம் மேம். கவர்மெண்ட் மூலமா கொடுக்கறது வந்து ரொம்ப யூஸா இருக்குது. இருந்தாலும் நம்ம ட்ரைனிங் எடுத்தாலும் நம்ம வந்து மேனுவலா பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர், ஹீட் ஹியூமிடிட்டி அந்த பார்த்து தான் மஷ்ரூம் நமக்கு வளரும். நம்ம பண்ணதான் நமக்கு அதுல உள்ள குறைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம இது சரி செய்ய முடியும். அதனால படிச்சாலுமே நம்ம மேனுவலா நம்ம பண்ணி பிராக்டிக்கலா நம்ம பண்ணி பார்க்கணும். அவங்க தியரியா சொல்லி கொடுப்பாங்க, பிராக்டிக்கலா சொல்லி கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம பண்ணி பார்க்க தான் நமக்கு வந்து லாபமா கொண்டு போக முடியும் அந்த பிசினஸ். ரொம்ப நன்றி. நன்றி மேம். இதுவரை காளான் வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் ராஜாக்கமங்கலம் சி. வினோதா அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.